வாவ்! எவ்வளோ பெரிய க்ரேனு அப்பா! இது போல் க்ரேன்லாம் வந்துக்கிட்டு நம்ம அரபு கண்ட்ரிகளில் தான் பார்க்க முடியும். ஸ்பெஷலி இப்போ வந்து பாருங்கள் அல்ஃபாரிஸ் இது வந்து பெரிய பில்டிங்கில் வந்துக்கிட்டு ஹைரஸ் பில்டிங் 18 ஃப்ளோர் உள்ள பில்டிங்கு. அதில் உள்ள வந்துக்கிட்டு சில்லர் வந்து வீணாக போச்சு சொல்லி மாற்ற போகிறாங்க. இதில் மெயின் வந்து விசேஷம் வந்து என்னன்னு சொன்னாக்கா, நான் அங்கே உள்ள இன்ஜினியர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லி காமிச்சார். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 20 டேஸ் வந்து பிளானிங் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஏகப்பட்ட கோஆர்டினேஷன், அந்த பில்டிங்கோட கெப்பாசிட்டி, அந்த சில்லர் வந்து ஸ்டாப் பண்ணாமல் ரன் ஆகிட்டு இருக்கணுமா. அப்போ இது மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலு, அப்புறம் இந்த க்ரேன் கம்பெனி வேறு கம்பெனி, அல்ஃபாரிஸுங்கிற கம்பெனி, இந்த இது விற்கிறது வேறு ஒரு கம்பெனி, அவங்க எல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணி அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. அந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு நாளில் வந்து அந்த சில்லரை ஏற்றி இறக்குறது வந்து அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடுது. ஆனால் அதுக்குள்ளே வேலை ஏற்பாடுகள் தான் ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. இது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம இது மாதிரி பார்க்குறது வந்து 2-3 தடவை பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இதுதான் லைவாக பக்கத்தில் இருந்து பார்த்தது. முழுமையாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்குது. ஏகப்பட்ட இந்த பில்டிங் எந்த மாதிரி அந்த க்ரேனை மாற்றுறாங்க, சேஃப்டி அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்மவுண்டிங் பண்ணுறாங்க க்ரேனை, அதெல்லாம் வந்து முழுமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. முழுமையாக பாருங்கள். ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க அந்த கயத்தில் போடுற முடிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முடிச்சு. இது எதுக்குன்னாக்கா அந்த இது பண்ணுறதுக்காக உள்ளது. இங்கே பாருங்கள், க்ரேன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே கிடையாது, 4 பக்கம் 4 ஹூக்கு போட போகிறாங்க, அவ்வளோதான். இந்த ஒயர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒயர்னு பார்த்துக்கிறேங்க. அந்த கிளிப்பை போட்டாங்க. இப்போ போட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி கைடன்ஸ் இருக்குது அதில். ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேலன்சிங் தான் இது மெயினாக. இந்த பேலன்சிங் வேலை முடிஞ்சிடுச்சு சொன்னாக்கா ஸ்பீடாக தூக்கிடுவாங்க. பாருங்க, முடிஞ்சிச்சு. ஆடாமல் அசையாமல் அப்படியே தூக்கிடுவாங்க. கீழெல்லாம் ஒரு இது ஒன்று போடுறாங்க பாருங்கள். அது எதுக்குன்னு சொன்னால் மேலெல்லாம் இருந்து போய் அங்கே வைக்கும்போது கீழெல்லாம் தாங்கி பிடிச்சி இந்த கட்டைக்கு பதிலாக இது வைக்கிறாங்க. இதுக்கான ஸ்பெஷல் மொத்தம் 6 பீஸ் வச்சுருக்காங்க கீழே.
ஆல்மோஸ்ட் இந்த யூனிட்டுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மோர் தென் 2 மில்லியன் தர்ஹம்ஸ். அமேசிங். அதாவது இந்த ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா பிரமிக்க வைக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் சரி இது போல் விஷயங்களை வந்து நம்ம எப்போதும் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து 25 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் இதனுடைய வாரண்ட்டி கொடுக்குறாங்க இந்த இதுக்கு யூனிட்டுக்கு. அப்போ ஒவ்வொரு பில்டிங் 25 இயர்ஸ் நம்ம அது வரைக்கும் நம்ம வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கிடைக்கிற நேரத்தில் பார்க்கும்போது அந்த சேஃப்டி அவங்க தூக்கிட்டு போகிறத பார்த்தாக்கா ரொம்ப அருமையான ஒரு இதாக தான் இருந்துச்சு. இது மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்று பார்க்கும்போது நம்மளுடைய நம்ம கரண்ட்டை பார்த்துட்ருக்க வேலையோட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன கஷ்டங்கள் அது எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்க வந்து 30 to 40 இயர்ஸ் இந்த பிஸ்னஸ் இந்த இது ஹேண்ட்லிங் பண்ணிகிட்ருக்காங்க அந்த க்ரேன் சம்மந்தமாக. அதுபோல் இந்த ஏர் கண்டிஷன் கம்பெனி அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உள்ளே போச்சு பாருங்க இந்த பில்டிங் உள்ளால எவ்வளோ பேலன்சிங்காக ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு எதில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க தெரியல, ரேடியோ எதுவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது த்ரெட்டு உள்ளுக்குள்ளே நிற்கிறவங்க வாங்கணும். கீழே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம். மேலே ஏற்றி இறக்குறதுக்கு வந்து 10 நிமிஷத்தில் ஏற்றி இறக்கிட்டாங்க இந்த இது. ஆனால் கீழே அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணது தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. புதிய சில்லர் போய் இறங்கிடுச்சு, அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பழைய சில்லரை வந்து கீழே இறக்குறாங்க. அந்த ரிப்பேர் ஆன சில்லரை வந்து கீழே இறக்குறாங்க. இது ஸ்க்ராப்பு, இது அவ்வளோதான் முடிஞ்சு. இதை கொண்டுட்டு போய் ஸ்க்ராப்பில் தள்ளிடுவாங்க. மேபி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேறு எதையும் யூஸ் பண்ணலாம், அப்போ இல்லாட்டி ஸ்க்ராப்புக்கு போயிடும். க்ரேனில் பார்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்போனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிஸ்போனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக கண்டினியூவாக கவரேஜ் பண்ணல. கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு நான் ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறேன். அப்போ தான் எல்லாம் பார்ட்ஸு கிளியர் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு ட்ரைலரில் ஏற்றும் போது ஒவ்வொரு அந்த க்ரேனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு இதில் ஏற்றும் போது அந்த எவ்வளோ டைட் பண்ணாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏன்னா இப்போ ரோட்டில் போகும்போது எல்லாம் டன்னேஜ் கணக்கில் உள்ளது. அப்போ இதை கொண்டுட்டு போகிறதுக்காக அந்த இரும்பு செயினை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பீஸாக இருக்கும். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாமே கட்டி அந்த தூண் பில்லரு எல்லாத்தையும் தனித்தனியாக டிஸ்மவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமாச்சு. முடிஞ்சிருச்சு.
கிரேன் வந்து அப்படியே வர்றதில்லை. சில பாட்டு மட்டும்தான் இதில் இருக்கும் போல் இருக்குது. பேலன்ஸ் பாட்டு ஃபுல்லாகவே டிஸ்மவுண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. எப்படி இருக்குப்பா. தனித்திறமை தான். விஷயம் இல்லை. டிஸ்மவுண்ட் பண்ணி மேஜிக்கே இதில் தான் இருக்குது. எத்தனை இது உள்ளுக்குள்ளே போயிருக்கு. அவ்வளோ வெயிட்டான இதை வச்சுருக்காங்க கீழே. டிஸ்மவுண்டிங் நடந்திருக்கு. ஃபுல்லாக பார்க்க முடியலை. எப்படி டிஸ்மவுண்ட்